ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த பொது தேர்தலில் 22 பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டின் அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. பெண்களின் வாழ்வு செழிப்புறும் போது சமூகங்கள் செழிப்புற்று விளங்கும். பெண்கள் தலைமையேற்கும் போது தேசங்களில் சிறந்த மாற்றத்தினை எதிர்பார்க்க முடியும். மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் பதிவு செய்யப்பட்ட நேர்காணலின் போது ஒரு பரபரப்பான நிலைமை உருவானது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை, சந்தேக நபர்களின் விளக்கமறியல் காலம் நீடிப்பு. தாதியர்கள் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பான அமைச்சரவை தீர்மானம், உயர் நீதிமன்றம் விசேட உத்தரவு. தப்பியோடிய 679 ராணுவ வீரர்கள் கைது. உள்நாட்டுச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட வாழ்த்துச் செய்தி ஒன்றை தெரிவித்துள்ளார். மேற்கொள் ஆரம்பம். சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களின் உரிமைகளுக்கான செயற்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாகும். தொழில் செய்யும் நேரத்தை குறைத்தல், மிக சிறந்த ஊதியம் மற்றும் வாக்களிக்கும் உரிமை ஆகியவற்றை கோரி சுமார் 15,000 பெண்கள் நியூயார்க் நகரில் நடத்திய பேரணியின் விளைவாக மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அறிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக நம் நாட்டில் பல கலந்துரையாடல்களும் கருத்தாடல்களும் நடத்தப்பட்டிருந்தாலும் மேடைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட அந்த கலந்துரையாடல்கள் பூமியில் ஒரு யதார்த்தமாக விதைக்கப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதில் இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது. அந்த மகத்தான பணிக்காக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளை கடந்த குறுகிய காலத்தில் இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். பல தசாப்தங்களாக கலந்துரையாடலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம், பங்கேற்பு மற்றும் வகிபாகத்தை அதிகரித்து கடந்த பொது தேர்தலில் 22 பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டின் அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை. அதேபோல் ஆண் பெண் சமூக சமத்துவத்திற்கான சமூக நீதியை அடைவதற்கான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையான உற்பத்தி பொருளாதார செயல்பாட்டில் இந்நாட்டின் ஜனத்தொகையில் 51.7 இருக்கும் பெண்கள் தீவிரமாகவும் செயற்திறனுடனும் ஈடுபடுத்தும் திட்டத்தை நாம் செயல்படுத்தியுள்ளோம். நீதியான சமூகம், சுதந்திரமான நாடு, சுதந்திரமான பெண்கள் என்ற அபிலாஷைகளை அடையும் வகையில் வீடு, போக்குவரத்து, சமூகம், தொழில்நுட்பம், தொழிலிடம் மற்றும் அரசியல் உட்பட அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாகுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார உரிமைகள் போன்ற பெண்களின் தனித்துவமான உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரச கொள்கைகளை வகுப்பதற்கு நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். இதற்கமைய சகல பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கும் சமத்துவம், உரிமைகள் மற்றும் வலுவூட்டல் எனும் தொனிப்பொருளின் கீழ் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் என இந்த ஆண்டு மகளிர் தினத்தை ஏற்பாடு செய்வதில் உள்ள அர்த்தம் மற்றும் நடைமுறை சாத்தியம் என்பனவற்றை நினைவூட்ட வேண்டும். பொருளாதார சுபிட்சத்தை அடைவதற்கும் நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்வு மற்றும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கும் ஒரு புதிய மறுமலர்ச்சியை நோக்கிய நமது பயணத்தில் முழுமையான பெண்கள் தலைமுறையினரின் ஆதரவை எதிர்பார்த்து சர்வதேச மகளிர் தினத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனுரகுமார் திசாநாயக்க, ஜனாதிபதி, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. மேற்கோள் நிறைவு.
இன்று சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் நாம் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தில் நிற்கிறோம். இது நாம் ஒன்றுபடுவதற்கான தருணம். அது வெறுமனே நாம் அடைந்துள்ள முன்னேற்றங்களை கொண்டாடுவதற்கானது மட்டுமல்ல. ஆனால் அது இலங்கையில் மட்டுமன்றி உலகெங்கிலும் உள்ள பெண்களது வாழ்வில் தாக்கம் செலுத்தக்கூடிய கட்டமைப்பு சார் சமமின்மைக்கும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கும் முகம் கொடுப்பதற்கு ஒன்றுபட்டு இணைய வேண்டிய ஒரு காலமாகும். பாலின அடிப்படையிலான வன்முறை, பொருளாதார கஷ்டங்கள் மற்றும் அரசியல் ஒதுக்கல்கள் ஆகியன பெண்களை பொருத்தமற்ற வகையில் பாதிக்கின்றன. குறிப்பாக கிராமிய சமூகங்கள், போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள், தோட்டப்பகுதிகள் மற்றும் முறைசாரா தொழிற்துறையை சேர்ந்தவர்கள் இவற்றுக்கு ஆளாகிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக இருக்கும் வரை எந்த பெண்ணும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஒருவரை ஒருவர் பாதுகாப்பதற்கும் எவரும் கைவிடாதிருப்பதை உறுதி செய்வதற்கும் ஒவ்வொரு பெண்ணினதும் உரிமைகளும் பாதுகாப்பும் நிலைநிறுத்தப்படுவதற்கும் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். எமது சனத்தொகையில் பெண்கள் 52% உள்ளனர். மேலும் 1931ஆம் ஆண்டு நாம் உலகளாவிய வாக்குரிமையை பெற்றோம். கடந்த தேர்தலில் பாராளுமன்றத்தில் பெண்களின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க எமக்கு முடிந்தது. அந்த அடைவை நாம் கொண்டாடும் அதே வேளையில் அது இன்னும் மிக குறைவு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது பிரஜைகளில் கணிசமான பகுதியினர் தலைமைத்துவம் மற்றும் முடிவெடுக்கும் செயற்பாட்டில் உள்வாங்கப்படாதிருக்கும் போது எமது ஜனநாயகம் முழுமையடையாது. இலங்கை பொருளாதார மீட்சி, காலநிலை மாற்றம், டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் ஜனநாயக சவால்களை எதிர்கொண்டு வரும் ஒரு காலகட்டத்தில் எமது சனத்தொகையில் அரைவாசி பகுதியினரை நாம் தள்ளி வைக்க முடியாது. இந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கும் அனைவருக்கும் ஒரு தாங்குதிறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெண்களின் குரல்கள், தலைமைத்துவம் மற்றும் முகவராண்மை அவசியமாகும். பெண்ணிய இயக்கங்கள் நீண்ட காலமாக மாற்றம் சாத்தியம் என்பதை நமக்கு கண்முன்னே காட்டியுள்ளன. ஆனால் நாம் தற்போதைய நிலையை சவாலுக்குட்படுத்தி முறையான மாற்றத்தை கோரும்போது மட்டுமே இது சாத்தியமாகும். இலங்கையின் பிரதமர் என்ற வகையில் பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளின் உரிமைகள் மற்றும் முகவராண்மையை மையமாக கொண்ட கொள்கைகளை முன்னெடுப்பதற்கான எனது உறுதியான அர்ப்பணிப்பை நான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் வெறுமனே வார்த்தைகளில் மட்டுமன்றி பாலின உணர்வுள்ள கொள்கைகள், வரவு செலவு திட்டங்கள் மற்றும் அனைத்து பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களின் வாழ்வு அனுபவங்கள் மூலம் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உறுதி போடுவோம். பெண்களின் வாழ்வு செழிப்புறும் போது சமூகங்கள் செழிப்புற்று விளங்கும். பெண்கள் தலைமை ஏற்கும் போது தேசங்களில் சிறந்த மாற்றத்தினை எதிர்பார்க்க முடியும். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் நாம் சொற்களுக்குள் கட்டுண்டிருக்காது ஒன்றுபட்டு முன்னேறுவோம். நமக்கு முன்னுள்ள தலைமுறைக்காகவும் இன்று போராடுகின்றவர்களுக்காகவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் உண்மையான நீடித்த மாற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் பதிவு செய்யப்பட்ட நேர்காணலின் போது ஒரு பரபரப்பான நிலைமை உருவானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அவரிடம் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பாராளுமன்றம் உங்களை இலங்கையின் ஜனாதிபதியாக நியமித்து நீங்கள் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்தீர்கள். ஒரு வருடத்தில் நாட்டின் பணவீக்கத்தில் 70ஐ 1.3 குறைத்தீர்கள். ஆனால் கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். இவ்வளவு நல்ல சாதனையை பெற்றிருந்தும் இலங்கை மக்களால் நீங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு நான் ஏன் தோற்றேன் என்பதை விளக்க இங்கு நான் வரவில்லை. ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட பணியை நிறைவேற்ற முடிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிலளித்தார். அதேபோன்று அவரிடம் மற்றொரு கேள்வியும் கேட்கப்பட்டது. 2022இல் ஆட்சிக்கு வந்து சில மணி நேரங்களுக்குள் நீங்கள் பாதுகாப்பு படையினரை அழைத்து சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்யுமாறு அறிவுறுத்தினீர்கள் இல்லையா? பின்னர் அவர்கள் போராட்டக்காரர்களை வன்முறையை கொண்டு அடக்கினார்கள் தானே என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இளைஞர்களின் கருத்துக்களை யாரும் புறக்கணிக்கவில்லை. பாராளுமன்றம் என்னை ஜனாதிபதியாக நியமிக்கும் போது நான் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். நாடாளுமன்றம் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டால் என்ன நடக்கும்? அதுதான் ஜனநாயகமா என்று பதிலளித்தார். அதேபோன்று மற்றொரு கேள்வியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்கப்பட்டது. அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் கூற்றுப்படி உங்கள் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் 944 கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியது உண்மையா என்று கேட்டதற்கு அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் என்பது நாட்டின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன என்று பதிலளித்தார். அதேபோன்று அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக தேவையற்ற பலப்பிரயோகம் நடந்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது என்ற கேள்விக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பதிலளித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் சில அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. என்னையும் ராஜினாமா செய்ய வற்புறுத்தினர். பின்னர் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவித்ததற்காக அவர்கள்தான் என்னை பாராட்டவும் செய்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிலளித்தார்.
Some people say you should be investigated. During the early part of the civil war, the Sri Lankan government faced an uprising, as you know, from the JVP, a leftist group whose current leader is now the president. There was this government commission of inquiry that found that in the late 80s, you were, quote, a main architect of securing a housing complex that was used for the purposes of illegally detaining, torturing, and killing individuals linked to the JVP. The government inquiry reported that you, quote, to say the least, knew it was being used for illegal detentions and torture while you were living and working there. You didn't know what was going on there? You weren't involved? Where is the report? Sorry? Where is the report? It's called the Batalanda Commission report. So where is the report? Read from the report. I just did read from the report. You didn't read from the report. It is quite clear from the available material that insofar as the securing and allocation of the houses at the Batalanda houses are concerned, the main architects had been the then Minister of Industries, Mr. Ranil Wickremesinghe. I deny all those allegations, and I'm asking you to quote that commission report. Where has that commission report been tabled? There's a lot of evidence in this report. No, You want me to read it out? it's not what evidence. There has to be a commission report. There is a report. It's called the Batalanda Commission report. There is no commission report. The commission report has to be tabled out. Okay, but the report still exists, whether it's tabled in Parliament or not. No, it's not tabled in Parliament. It's not report. Okay. In the report, a key witness who was your caretaker and, quote, trusted employee testified that you were leading meetings about the torture of detainees there. He died. He was 36 years old. Just days before you testified to the commission, Vincent Fernando was his name, and he testified that you wanted the suspects at Batalanda, quote, destroyed. That's what he testified. He never gave evidence. He did give evidence. No report was tabled. There was nothing to be found against me. That was an army camp that was established in a former housing scheme. Any case, that was not tabled in Parliament. There was nothing to be found against me. Vincent stated that what he understood under the circumstances was that Mr. Wickremesinghe wanted the suspects destroyed. Then asked if Vincent was displayed by. I was not in the government. I was in the opposition. I was in the opposition for 10 years. Look, there was no report. So you're quoting if there's a report. You were the Minister of Industry. Look, but I'm telling you, there's no report. I do have a report, but I've just literally read from no it. Report. Let's bring in Francis Harrison, former BBC correspondent. Francis, what do you make of what you're hearing about Batalanda? What is the lack of accountability from Batalanda, the civil war? What does it mean in your view? I'm flabbergasted. I mean, I have a copy of the report here. It says printed by the order of the government. I'm sorry, but there is a report. It was not tabled in Batalanda Parliament report, because in English they could and not stand by it. கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் உள்ள 9 பேர் தொடர்பான வழக்கு விசாரணையை இன்றைய தினம் காணொளி ஊடாக முன்னெடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி நீதிமன்ற பதிவாளருக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வயோதிபர்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இதற்கு மோசமான பழக்க வழக்கங்களும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை இல்லாமையும் முக்கிய காரணங்களாகும் என்று தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீனி அழகப்பெரும சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் என்றால் இலங்கையிலும் உலகிலும் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்க்கான தரவு மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது அது உலகிலும் இலங்கையிலும் 3வது இடத்தை எட்டியுள்ளது. மேலும் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோயை தடுக்க வழிகள் உள்ளன. இதற்கு முக்கிய காரணம் நமது மோசமான உணவு பழக்கமும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை இல்லாததும் ஆகும். அத்தோடு வயோதிபர்களாவது வயதுதான் நோய்க்கு காரணம் என்பதல்ல. வயதுக்கு ஏற்ப ஆபத்து காரணிகளின் குவிப்பு அதிகரிப்பதால் இந்த நோய் வயதானவர்களுக்கு அதிகளவில் ஏற்படுகிறது. இலங்கையில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1500 ஆண்களும் 1500 பெண்களும் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்றார். இயந்திரமயப்படுத்தப்பட்ட தேயிலை அறுவடை தொடர்பான பயிற்சி நெறி அண்மையில் வயல் ஊழியர்கள் மற்றும் தேயிலை பறிப்பவர்களுக்கு ராகலை, லிடஸ்டேல், செயின்ட் லியோனார்ட்ஸ் மற்றும் மகா ஊவா தோட்டங்களில் நடைபெற்றது. அந்த தோட்டங்களில் பணிபுரியும் செயல் அலுவலர்கள், களப்பணியாளர்கள் மற்றும் தேயிலை பறிப்பவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு தரமான மற்றும் திறமையான முறையில் இயந்திரங்களை பயன்படுத்தி தேயிலை கொழுந்து பறிப்பது குறித்து நடைமுறை பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி திட்டத்தின் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கு மரியாதையுடன் உயர்தர சேவையை வழங்குவதுடன் தோட்டங்கள் உற்பத்தி திறனை அதிகரித்தல், தேயிலையின் தரத்தை பேணுதல் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் பற்றாக்குறைக்கு தீர்வாக எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திட்டம் மஹிந்த பால தலைமையில் நடைபெற்றதுடன் தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
ஹம்பாந்தோட்டை பிரதேச செயலகத்தை நபர் ஒருவர் அடித்து நொறுக்கியுள்ளார். அதற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி கடந்த 4ஆம் திகதி தனது தந்தையின் பிறப்பு சான்றிதழின் நகலை பெறுவதற்காக பிரதேச செயலகத்திற்கு சென்றபோது ஏற்பட்ட ஒரு பிரச்சினை காரணமாக சந்தேக நபர் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த நபர் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது அம்பாந்தோட்டை கொன்னொருவ 5ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்பின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அடுத்த 8 மாதங்களுக்குள் முழுமையாகவும் செயற்திறன்மிக்க வகையிலும் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டினார். நாட்டின் நீர்ப்பாசன துறையின் வளர்ச்சிக்கு எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நீர்ப்பாசனத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது குறித்து நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். விவசாயிகளின் நீண்டகால பிரச்சினையான நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் நோக்கத்தில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நீர்ப்பாசனத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நிதியை குறித்த திட்டங்களுக்கு செயற்திறன்மிக்க வகையில் பயன்படுத்துவதன் மூலம் இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி இலக்கான 3-4 எளிதாக அடைய முடியும் என்பதால் குறித்த திட்டங்களை மிக நுணுக்கமாக ஆய்வு செய்து அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை செயற்திறன்மிக்க வகையில் பயன்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் சிறுபோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். சிறுபோகத்தின் போது பயிர் செய்கைகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். சிறுபோகத்திற்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சிறுபோக நெட் பயிர்ச்செய்கை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் இங்கு முக்கியமாக ஆராயப்பட்டதோடு தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிர்ச்செய்கையை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேட்டி லால்காந்த, காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். மழை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிர்ச்செய்கை பாதிப்புக்கான நட்டஈடுகளை விரைவில் வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2025 வரவு செலவு திட்ட யோசனையின் ஊடாக விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. விவசாய தரவுகளின் காணப்படும் முழுமையற்ற தன்மையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களில் தவறுகள் ஏற்பட்டதையும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டினார். விவசாய உற்பத்திகளுக்கு சந்தைக்குள் நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கும் நியாயம் செய்யப்படும் வகையில் விலைகள் நிர்ணயிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கால்நடை வளங்கள் துறையின் முன்னேற்றத்திற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஏற்றுமதி விவசாய பயிர்கள் ஊக்குவிப்பு, மில்கோ நிறுவனத்தின் முன்னெடுப்பு மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி நிறுவனங்களில் போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல ரத்நாயக்க தலைமையில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் களுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிர்மான மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்ன சஞ்சீவ ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 40 உள்ளூராட்சி மன்றங்களில் இதுவரை 25 தரப்பினர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அதில் 6 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 19 சுயேட்சை குழுக்களும் அடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொதுஜன ஐக்கிய முன்னணி கொழும்பு மாவட்ட செயலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. அதற்கமைய குறித்த மாவட்டத்தில் 5 நகர சபைகளுக்கும் 3 பிரதேச சபைகளுக்குமான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னார் மாவட்டத்துக்கான கட்டுப்பணமும்
செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அங்கத்தவர்களிடையே கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க முன்னர் செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தில் 110 மில்லியன் ரூபாய் இதுவரை மீள செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் சுமார் 400 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இவை அனைத்தையும் இந்த ஆண்டுக்குள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபைத் தலைவரும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குறுநிலை விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளை சீரமைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் இதன்போது கூறினார். மேலும் சிறந்த போக்குவரத்து அமைப்பை உருவாக்குவதற்கு காலம் தேவைப்பட்டாலும் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கு அவ்வளவு காலத்தை எடுத்துக்கொள்ள கூடாது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த பிமல் ரத்நாயக் அவர்கள், நமது நாட்டில் பெருமளவில் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் உள்ளன. இன்று கூட அலுத்கம பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் 400க்கும் அதிகமாக உள்ளன. அதனால் வீதி பாதுகாப்பு வேலை திட்டத்தின் கீழ் அடுத்த மாதத்திற்குள் மக்களின் பங்களிப்பு மற்றும் தனியார் துறையை இணைத்துக் கொண்டு இந்த ஆண்டுக்குள் இலங்கையில் பாதுகாப்பற்றவையாக கருதப்படும் அனைத்து ரயில் கடவைகளையும் சீரமைப்பதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம். இது எங்களுக்குள்ள பொறுப்பு. சிறந்த போக்குவரத்து அமைப்பை உருவாக்குவதற்கு காலம் தேவைப்பட்டாலும் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கு அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அமைச்சர் தெரிவித்தார். போலீசார் மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் தப்பியோடிய 679 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 572 பேர் ராணுவ நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டதாகவும் அவற்றில் 455 பேர் ராணுவத்தினர் எனவும் 69 பேர் விமானப்படையினர் எனவும் மீதமுள்ள 48 பேர் கடற்படையை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 24ஆம் திகதி இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா ராணுவத்தை விட்டு வெளியேறிய அனைத்து வீரர்களையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து 679 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமான பயண கடவுச்சீட்டை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 91வது இடத்தை பிடித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய இடங்களை கருத்தில் கொண்டு தி ஹென்லி தரவரிசை பட்டியலில் இலங்கை 91வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமான பயண கடவுச்சீட்டை கொண்ட நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூர் 193 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கிறது. 99 இடங்களை கொண்ட இந்த பட்டியலில் ஈரானும் சூடானும் இலங்கையுடன் சரிசமமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி 42 நாடுகளுக்கு மட்டுமே விசா இல்லாமல் பயணிக்க முடியும். இந்த பட்டியலில் ஜப்பான் மற்றும் தென்கொரியா 2வது இடத்திலும் டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், அயர்லாந்து, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் 3வது இடத்திலும் உள்ளன. தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தான் பயண விசா தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. 2024 வெளியிடப்பட்ட இந்த பட்டியலில் இலங்கை 96வது இடத்தை பிடித்துள்ளது. அதன்படி இந்த வருடம் இலங்கை 5 இடங்கள் முன்னேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தத்தெடுத்து வளர்ப்பதற்காக பெறப்பட்ட 2 வயது குழந்தையை சித்திரவதை செய்து கொலை செய்த குற்றச்சாட்டில் தம்பதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட தம்பதியினருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் திகதி தத்தெடுக்கப்பட்ட 2 வயதுடைய குழந்தையொன்று சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குழந்தையை தத்தெடுத்ததாக கூறப்படும் சந்தேக நபர்களான தம்பதிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கொழும்பு மேல் நீதவான் சுஜீவ நிஷங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட வைத்தியரால் ஒப்படைக்கப்பட்ட வைத்திய அறிக்கையில் உயிரிழந்த குழந்தையின் உடலில் சுமார் 90 காயங்கள் காணப்பட்டதாகவும் குழந்தை கடும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் வைத்திய பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்களான தம்பதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் குறித்து தான் கவலை அடைவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தான் 5 வருட காலப்பகுதியில் 384 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக காட்டப்பட்டாலும் ஏனையவர்களின் பதவிக்காலத்தில் பாதியை மட்டுமே வெளிநாட்டு பயண செலவுகளுக்காக காட்டியிருப்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்தபோது ஐக்கிய நாடுகள் சபை, காமன்வெல்த், உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான வெளிநாட்டு உறவுகள் முற்றிலுமாக முறிந்திருந்தன. நான் அதையெல்லாம் மீட்டெடுத்து வெளிநாட்டு உறவுகளை வலுப்படுத்தினேன். எனது பதவிக்காலத்தில் வெளிநாட்டு மாநாடுகளில் நான் பங்கேற்கும் போது வெளிநாடுகளின் தலைவர்கள் என்னை வந்து சந்தித்து நட்பு ரீதியான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் அளவுக்கு வலுவான வெளிநாட்டு உறவுகளை ஏற்படுத்த முடிந்ததாக தெரிவித்தார். மேலும் தனது பதவிக்காலத்தில் கையெழுத்தான வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் இருந்ததாகவும் குறித்த ஒப்பந்தங்களில் உள்ள ஆவணங்கள் இன்னும் வெளியுறவு அமைச்சு மற்றும் பிற முக்கிய அமைச்சர்களிடம் உள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நிகவரடிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் சார்ஜென்ட் ஒருவருக்கு 20,000 ரூபாவை லஞ்சமாக வழங்க முற்பட்டமை மற்றும் அதற்கு உதவிய குற்றச்சாட்டில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கால்நடை திருட்டு சம்பவம் தொடர்பாக நிகவரடிய போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவால் தேடப்படும் 2 சந்தேக நபர்களின் பெயர்களை குறித்த வழக்கின் சாட்சியாளர்களாக பெயர் மாற்றம் செய்வதற்காக இவ்வாறு லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. நமதனியா மற்றும் அலவ பகுதிகளைச் சேர்ந்த 2 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த இருவரும் நிகவரடிய போலீஸ் நிலையத்திற்கு எதிரே உள்ள ஒரு கடைக்குள்ளும் போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகிலும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நிகவரடிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாண குடாநாட்டில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை வகுக்க சுற்றாடல் அமைச்சர் மற்றும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடக் கோரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வைத்தியர் உமா சுகி நடராஜாவினால் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லஃபார் தாஹிர் மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாண குடாநாட்டில் காற்றின் தரம் குறித்து 1 மாத காலத்திற்குள் ஆய்வை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி தொடர்புடைய கணக்கெடுப்பு அறிக்கை சட்டமா அதிபர் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த போது யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள காற்றில் நிலையான அளவை விட அதிகமான தீங்கு விளைவிக்கும் கூறுகள் இருப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். யாழ்ப்பாண குடாநாடு உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இதற்காக பெரும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து நிதியை பெற திட்டமிட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். அதன்படி அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து எதிர்காலத்தில் அறிக்கை வழங்குமாறு நீதிமன்றம் இரு தரப்பினரிடமும் உத்தரவிட்டது. தாதியர் சேவையில் பல தரங்களை சேர்ந்த தாதியர்கள் 60 வயதில் ஓய்வு பெறுவதை கட்டாயமாக்குவதற்கு முந்தைய அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் அமல்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை அமல்படுத்துவதை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. மேற்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணை செய்ய அனுமதி வழங்கி நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 25% வரி விதிக்கும் நடைமுறையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் 1 மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதை தொடர்ந்து கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதை ஒத்திவைப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்கள் அதிக வரி விதிக்கப்படாது என கனடா நாட்டின் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 2020 அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்தத்தை ஏற்று கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படாது. எனினும் இது 1 மாத காலத்திற்கு மட்டும்தான் அமுலில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிங்கக்குட்டிகளுக்கு பாலூட்டிய காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஆனந்த் அம்பானியின் விலங்கு மீட்பு, பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையமான வந்தாராவை பார்வையிட்டு திறந்து வைத்தார். 2000க்கும் மேற்பட்ட உயிரினங்களுக்கும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அழிந்து வரும் மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான விலங்குகளை மீட்டு வந்தாரா பாதுகாத்து வருகிறது. வந்தாரா அதிநவீன விலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் ரிலையன்ஸ் ஜாம்நகர் சுத்திகரிப்பு வளாகத்தில் 3000 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. வந்தாராவில் உள்ள வனவிலங்குகளுடன் பிரதமர் மோடி நேரம் செலவிட்டார். நிமோனியாவால் வைத்தியசாலையில் சுமார் 3 வாரங்கள் போராடி வரும் பாப் பிரான்சிஸ் தான் குணமடைய பிரார்த்தனை செய்து வருபவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஆடியோ செய்தியை பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். அந்த குரல் பதிவில் அவர், சதுக்கத்திலிருந்து என் உடல் நலத்திற்காக நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கிருந்து உங்களுடன் இணைகிறேன் என்று செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரான்சிஸ் கூறினார். மேலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கன்னிகை உங்களை பாதுகாக்கட்டும், நன்றி என்று அவர் தனது தாய்மொழியான ஸ்பானிஷ் மொழியில் பேசும்போது மூச்சுவிட சிரமப்பட்டார். இதன்போது சில வார்த்தைகளை வெளியில் விடவும் அவர் அவதிப்பட்டார். 88 வயதான பிரான்சிஸ் பிப்ரவரி 14 அன்று ரோமின் ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உலகம் முழுவதும் அவரது குரலை கேட்பது இதுவே முதல் முறை. பாப்பின் உடல் நலவுக்காக பிரார்த்தனை செய்ய ஒவ்வொரு தினமும் மாலை புனித பீட்டர் சதுக்கத்தில் அவரது நலன் விரும்பிகள் கூடி வருகின்றனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மோதின. நாணய சுழற்சியில் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்த இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 173 ஓட்டங்களை எடுத்தது. அதிகபட்சமாக குணரத்ன 64 ஓட்டங்களும் சங்கக்கார 47 ஓட்டங்களும் எடுத்தனர். மேற்கிந்திய தீவுகள் அணி தரப்பில் ஆஷ்லேனர்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனை அடுத்து 174 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியால் 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 152 ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 21 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. மேற்கிந்திய தீவுகள் அணி தரப்பில் அதிகபட்சமாக ட்வேன் ஸ்மித் 49 ஓட்டங்களை அடித்தார். இலங்கை தரப்பில் இசுரூதான 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இவை தவிர நாட்டில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமு, மேல், வடமேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலயத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசையிலிருந்து காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.